அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியத்தில் தசகம் 39 7 முதல் 11 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மஞ்சோஸ்தி சிந்தாமணி கேஹதஸ்தே பிரம்மா ஹரி ருத்ர இஹேஸ்வரஸ்ச குரா பவந்த்யஸ்ய சதாசிவஸ்து விராஜதே சத்பலகத்வமாப்தஹ. பொருள்: சிந்தாமணி கிரகத்தில் சக்தி தத்துவாத்மகமாக இருக்கின்ற 10 படிகளோடு கூடிய ஒரு கட்டில் பிரம்மா, விஷ்ணு, ருத்திரர், ஈஸ்வரன் ஆகிய 4வரும் அதன் கால்கள். சதாசிவன் அந்த 4வரையும் இணைக்கும் பலகை. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுக்கிரகம் இவைகளை செய்கிறார்கள். சைவர்கள் இந்த ஈஸ்வர ஸ்வரூபங்களைத்தான் சங்கல்பமாக வணங்குகிறார்கள். தஸ்யோபரி ஸ்ரீ புவனேஸ்வரித்வம் சர்வேஷ வாமாங்கதலே நிஷன்னாம் சதுர்புஜா பூஷண பூஷிதாங்கி நிர்வ்யாஜகாருண்யவதி விபாசி. பொருள்: புவனேஸ்வரி இந்த மஞ்சத்தின் மீது அமர்ந்திருக்கிறாள். சர்வ சௌந்தரியத்தின் ஒருமித்த ரூபம்தான் அம்பாள். எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் மணித்வீபம் ஒன்றுதான். புவனேஸ்வரியும் ஒன்றுதான். மணித்வீபம் பிரம்மாண்ட கோடிகளின் சமஷ்டி. சமஷ்டியின் பிரதிபலிப்பே வெஷ்டி. இதுதான் பிரம்மாண்டத்தில் நடக்கிறது. பிரதிக்ஷணம் காரயசி த்வமிச்சா ஞான கிரியா சக்தி சமன்விதாத்ர த்ரிமூர்த்திபிஷ் சக்தி சஹஸ்ரயுக்தாம் பிரம்மாண்ட சர்க்கஸ்திதி சம்ஹிருதிஷ்ச. பொருள்: பிரதானமான இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய 3 சக்திகளும் தேவியின் கூடவே இருப்பார்கள். நிறைய சக்திகள் உண்டு. ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் அவரவருக்கு தேவையான சக்திகளை அம்பாள் தருகிறாள். இந்த சக்திகள் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. மணித்வீபவாசியே அனைத்திற்கும் ஆதாரம். இவள் கண் திறந்தால் சிருஷ்டியும், கண்மூடினால் பிரளயமும் உண்டாகிறது. சாத்வம் ஹி வாச்சா மனசோப்யகம்யா விசித்ரரூபாசி சதாப்யரூபாம் புரஸ்ஸதாம் சந்நிஹிதா கிருபார்த்ராம் சதா மணித்வீபநிவாசினீச்ச. பொருள்: அந்த தேவியை வர்ணிக்க எந்த மொழியும் வார்த்தைகளும் இல்லை. மனதாலும் எட்ட முடியாது. அவள் சகுனை அல்ல, நிர்குணை, உண்மை. பக்தர்கள் அழைத்தால் உடன் எப்பொழுதும் அவர்கள் முன் வருவாள். அவளே எப்பொழுதும் மணித்வீபத்திலும் இருக்கிறாள். இப்படி பெருமைகளை கொண்ட அம்பாளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா? 18 கோட்டைகளை தாண்டி சிந்தாமணி கிரகம். அதில் தேவியை காண்கிறோம். அது நம்முடைய சிந்தனையை, சக்தியை தட்டி எழுப்புகிறது. பஞ்சபூதங்களால் ஆனது இந்த ஷரீரம். அதற்குள் ஒரு சூஷ்ம ஷரீரம். அதில் 5 பிராணன்கள் இருக்கிறது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். 10 இந்திரியங்கள், மனம், புத்தி இவைகளுடன் 17 ஆகிறது. அதற்கு பிறகு அவித்தையால் சூழப்பட்ட காரண சரீரம். மொத்தம் 18. இதற்கும் மேல் தேவி பிராணன்களையும் இந்திரியங்களையும் அடக்கி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் அந்த யோகிக்கு ஆத்ம தரிசனம் கிடைக்கும். நமது உடலே மணித்வீபம். அதில் இருக்கும் ஆத்மாதான் அம்பாள். உபாசனையினால் ஆத்ம தரிசனம் கிடைக்கும். அதனால் கிடைக்கும் ஆனந்தமே அமுத சமுத்திரம். மாதர் மதந்த கரணே நிஷன்னாம் வித்யாமயம் மாம் குரு பந்தமுக்தம் பந்தம் ச மோக்ஷம் ச ததாஸ்ய சக்தாம் தாசோஸ்மி தே தேவி நமோ நமஸ்தே. பொருள்: சிந்தாமணி கிரகத்தில் தேவி எப்படி இருக்கிறாளோ அப்படியே தன் மனதிலும் இருக்க வேண்டும் என்று இதன் ஆசிரியரான பாலேரி நம்பூதிரி ஆசைப்படுகிறார். தேவிக்கு யாரிடமும் ராகமோ துவேஷமோ இல்லை. தனக்கு அவித்யை நீக்கி வித்யை தருமாறு வேண்டிக் கொள்கிறார். அதற்காக மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறார். இதுவே இதன் பொருளாகும். இத்துடன் 39வது தசகம் நிறைவு பெற்றது. இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.